தயம்மம் செய்தவனுக்கு ஒழு முறிந்து விட்டது, இப்போ என்ன சட்டம்? அல்லது ஒழு முறியலை, தொழுது முடிச்சிட்டான், இப்போ என்ன சட்டம்? தொழுவதற்காக வேண்டி தானே தயம்மம் செஞ்சான், அந்த தொழுகை முடிஞ்சிருச்சு, ஒழு முறியலை அல்லது ஒழு முடிஞ்சிருச்சு, இந்த ரெண்டுக்கும் என்ன சட்டம்? அல்லது பெருந்தொடக்கு உள்ளவன் தயம்மம் செஞ்சான், அந்த தொழுகையை தொழுது முடிச்சிட்டான், இப்போ அடுத்த தொழுகை தொழுகணும், என்ன சட்டம்? ஒழு முறிஞ்சிட்டு ஒழு முறியலை, ஒழு முறிஞ்சால் என்ன பண்ணணும், ஒழு முறியலைன்னா என்ன பண்ணணும்? 4 சட்டம். ஆக சிறுந்தொடக்கு உள்ளவன் தயம்மம் செய்தான், அதுக்கு அடுத்த தொழுகையை தொழுகுவதற்கு முன்பாக ஒழு முறிந்தது, ஒழு முறியவில்லை, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? பெருந்தொடக்கு உள்ளவன் தயம்மம் செஞ்சான், அந்த வக்து தொழுகையை தொழுது முடிச்சிட்டான், அதுக்கு அடுத்த வக்து தொழுகை வந்துட்டு ஒழு முறிந்தது, என்ன சட்டம்? ஒழு முறியலைன்னா என்ன சட்டம்? இந்த 4 சட்டத்தை இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்முத்தயம்மிமு லில் ஹதஸில் அஸ்கரி, சிறுந்தொடக்கிற்காக வேண்டி தயம்மம் செய்தான், தயம்மம் செய்தவனாகிறவன் இதா அராத ஃபர்தன் ஆகர, மற்றொரு ஃபரலை நாடினால், அப்போ லுகர் ஜமாத்துக்காக பண்ணால், லுகர் தொழுது முடிச்சிட்டான் தயம்மத்தை கொண்டு, இப்போ அசர் தொழுகை நாடுறான், வலம் யுஹதிஸ், அதுக்குள்ளே இவன் ஹதஸ் ஆகலை, ஒழுவும் முறியலை, அப்படின்னா என்ன சட்டம்? லம் எஜிபு அலேஹி இல்லா யாதத்து தயம்மும், தயம்மத்தை மீட்டுவதை தவிர இவன் மீது எந்த ஒரு வாஜிபும் கிடையாது, தயம்மம் மட்டும் மறுபடியும் செஞ்சால் போதும். ஏன்? ஒரு தயம்மத்தை கொண்டு ஒரு ஃபரது தான் தொழுக முடியும், அந்த நேரம் முழுக்க இவன் ஒழுவே முறியலானும் பரவாயில்லை, தயம்மம் மட்டும் மறுபடியும் செய்யணும் அசர் தொழுகைக்காக. 1. 2வது ஃபைதா அஹதஸ, அதே மாதிரி லுகர் தொழுது முடிச்சிட்டான், அசர் தொழுகைக்காக தொழுவ போகிறான், ஃபைதா அஹதஸ, ஹதஸ் ஏற்பட்டுச்சு, ஒழு முறிஞ்சிருச்சு, ஒழு முறிக்கக்கூடிய காரணங்களை ஏதோ ஒன்று வந்துட்டு, இப்போ என்ன இவன் பண்ணணும்? தயம்மம் செஞ்சவன் வஜப அலைஹி இஆதத்து குல்லின் மினல் கஸ்லி வல் மஸ்ஹி வத் தயம்முமி, கழுகுவதிலிருந்தும் மசகு செய்வதிலிருந்தும் தயம்மம் செய்வதிலிருந்தும் எல்லாவற்றையும் மீட்டி செய்வது இவன் மீது கடமை. அப்போ ஒழு முறிஞ்சிட்ட அப்படின்னா மறுபடியும் ஒழுவினுடைய உறுப்பை கழுகணும், எந்த உறுப்பை கழுகலையோ அந்த உறுப்பை மசகு செய்யணும், தயம்மமும் செய்யணும். 3 வாஜிபு அப்படின்னு சொல்ல வராங்க. 2 சட்டம் முடிஞ்சா. இப்போ ஹதசுல் அக்பர், பெருந்தொடக்கு உள்ளவன் தயம்மம் செஞ்சிருந்தாம்ல, அவனை பற்றி சொல்கிறாங்க. அல்முத்தயம்மிமு லில் ஹதஸில் அக்பரி, பெருந்தொடக்கிற்காக வேண்டி தயம்மம் செய்தவன் இதா அராத ஃபர்தன் ஆகர, அவன் லுகர் தொழுது முடிச்சிட்டான், இப்போ அசர் தொழுக நாடுறான், ஒலம் யுஹதிஸ், இடையில ஹதஸ் ஆகலை, அசுத்தமாகலை, ஒழுவு முறிக்கக்கூடிய செயல்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னா இவனும் அதே மாதிரி தான். லா எஜிபு அலேஹி இல்லா யாதத்து தயம்மும், தயம்முமை மீட்டுவதை தவிர அவன் மீது எந்த ஒரு வாஜிபும் கிடையாது, தயம்மம் மட்டும் செஞ்சால் போதும். ஏன்னா ஹதஸ் தான் ஆகலையே, இன்னொரு தொழுகையை தொழுக போகிறான், தயம்மம் மட்டும் செஞ்சால் போதும். சரி, இப்போ ஹதஸ் ஆகிட்டான் என்னது? ஃபைதா அஹதஸ, பெருந்தொடக்குள்ளவன் ஹதஸ் ஆகிவிட்டால் ஒழு முறிஞ்சிருச்சு அவனுக்கு, இப்போ என்ன பண்ணணும்? ஃபயத்தவல்லு வயுஈதுல் மஸஹ வத்தயம்மும, ஒழு செய்வான், வயுஈதுல் மஸஹ, தண்ணி படாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பேண்டேஜுக்கு மேலே மசக மீட்டுவான், வத்தயம்மும, தயம்முமும் செய்வான். இது எப்போ? இன்கானல் இல்லத்து ஃபி உதுவில் உதுஇ, உழுவினுடைய உறுப்பிலே அந்த புண்ணு என்பது காயம் என்பது ஆகியிருந்தால். அப்போ பெருந்தொடக்குள்ளவனுக்கு ஹதஸ் ஏற்பட்டுச்சு, காலில் கையில் ஏதோ ஒரு இடத்துல புண்ணு இருக்குது, இதுதான் உழுவினுடைய உறுப்பு. இப்போ ஒழு முறிஞ்சிருச்சு அப்படின்னா இவன் என்ன செய்யணும்? ஒழு செய்யணும், மசகு செய்யணும், தயம்மமும் செய்யணும். வயில்லா, அந்த ஒழுவினுடைய உறுப்பிலே காயம் ஆகலை, அப்போ ஒழுவினுடைய உறுப்பில் காயம் இல்லை, முட்டில் இருக்குது, கால் முட்டில் இருக்குது, அல்லது தொடையில் இருக்குது, அல்லது தோல் புஜத்தில் இருக்குது, இப்படி எங்கேயாவது ஒழுவினுடைய உறுப்பு இல்லாமல் அந்த காயம் ஆகியிருந்தால் ஃபலா யஜிபுல் மஸஹு, மசகு தேவையில்லை, அந்த இடத்துல போய் மசகு செய்ய தேவையில்லை, ஒழு செய்யணும், தயம்மம் செய்யணும், ஒழுவும் செய்யணும், தயம்மமும் செய்யணும். அப்போ எப்போ மசகு செய்யணும்? ஃபைன்னஹு யஜிபு இந்த கஸ்லி பத்னிஹி, அவனுடைய உடலை கழுவக்கூடிய நேரத்தில் தான் மசகு என்பது வாஜிபு, இந்த நேரத்தில் வாஜிபு கிடையாது. அப்போ வலா யஜிபு கஸ்லுஹு, அவனுடைய உறுப்பை கழுகுவது வாஜிபாகாது, இல்லா இதா பத்தலத் தயம்முமுஹு, தயம்மம் பாத்திலானாலே தவிர, தயம்மம் பாத்திலானாதான் அவனுடைய உறுப்பை மறுபடியும் என்ன செய்யணும்? அவன் கழுகணும். வலா எபுத்துலு, தயம்மம் என்பது பாத்திலாகாது, இல்லா பில் ஹதஸில் அக்பரி,
பெருந்தொடக்கை கொண்டே தவிர தயம்மம் என்பது பாத்திலாகாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு பெருந்தொடக்குள்ளவனுக்கு ஒழு முறிஞ்சு போச்சு, இப்போ அவன் வந்து குளிக்க முடியாமல் தானே குளிக்க முடியாது, ஃபுல்லாக தண்ணியில் நனைக்க முடியாமல் தானே இடையில தயம்மம் செஞ்சான். அது ஒரு உறுப்பில் உதாரணமாக கால் முட்டின்னு வச்சிங்களேன், கால் முட்டியில் பேண்டேஜ் போட்டிருக்கான், தண்ணி படாமல் இருக்கணும். இப்போ ஒழு முறிஞ்சு போச்சு, லுகர் தொழுதுட்டான், ஒழு முறிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மசகு அந்த இடத்த போட்டு மசகு செய்ய தேவையில்லை. இவன் மற்ற உறுப்புகளில் உழுவு செஞ்சுட்டு தயம்மம் செஞ்சால் போதுமா? ஏன் அந்த இடத்த கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. இடத்த எப்பவும் கழுகுவான், குளிக்கக்கூடிய நேரத்தில் கழுவுவது போதுமா? எப்பவும் குளிப்பது வாஜிபாகும், தயம்மம் பாத்திலானால் தான் குளிப்பு வாஜிபாகும். எப்பவும் தயம்மம் பாத்திலாகும் பில் ஹதஸில் அக்பரை கொண்டு தான் தயம்மம் பாத்திலாகும். அது வரைக்கும் என்ன செய்யலாம், அவன் தயம்மம் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ்.